தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். மேக் மீ ஹோல் ஓ லார்ட், என்னை முழுமையாக்கும் கர்த்தாவே. எரேமியா 17:14 இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி. அதே போல சங்கீதம் 147 நாங்கள் ஒரு காரியத்தை பார்ப்போம். சங்கீதம் 147:3 இப்படியாக சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இன்றைய நாளிலே நம்மை ஆண்டவர் குணமாக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் குணமாக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா 17:14 கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்று சொன்ன எரேமியாவுக்கு முன்பாக சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால் 9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய இருதயத்தை, எங்களுடைய இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்கிற கர்த்தர். பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மனுஷர்கள் என்று சொல்லும் போது எங்களுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 காரியங்கள் உண்டு. நம்முடைய ஆவியிலும் சரீரத்திலும் எந்த மாற்றங்களையும் நாங்கள் கொண்டு வர முடியாது. ரட்சிக்கப்படும் போது அவைகள் நம்முடைய ஆவி ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமைக்கு மாறுகிறது. நம்முடைய ஆத்மா எங்களுடைய அதான் நாங்கள் ப்ரோசஸ். நாங்கள் இந்த வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்களை மாற்றுவதே பரிசுத்த ஆவியானவர் செய்து சாங்டிஃபிகேஷன். அதைத்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மாற வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய இருதயம். ஆண்டவரே என்னை குணமாக்கும். சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தாவின் இருதயங்களை ஆராய்ந்து பாரும், என் உள்ளந்திரியங்களை சோதித்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் ஜபித்ததை பார்க்க முடிகிறது. நம்முடைய இருதயம் அநேக காரியங்களால் அது உடைந்து போயிருக்கிறது. அதுல ஃப்ராக்ஷன் வந்திருக்கிறது. அது முழுமையா இல்லாத பட்சத்திலே நாங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியாது. உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுயித்திரன்று யோவான் எழுதுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆத்மா காயத்தோடு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மா நொறுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அதுல ஃப்ராக்ஷன் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, நாங்கள் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருந்தால்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நாங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரை என்னை முழுமையாக்கும். ஓ லார்ட், மேக் மீ ஹோல், மேக் மை சோல் ஹோல். நம்முடைய உடைக்கப்பட்ட ஆத்மாவாலே, நொறுக்கப்பட்ட ஆத்மாவாலே, ஃப்ராக்ஷன் உள்ள ஆத்மாவாலே ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியாது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நாங்கள் மனுஷர்களை பார்க்கும்போது 3 வகையாக மனுஷர்களை பிரிக்கலாம். ஒன்று ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் 2 விதத்திலே பிரிக்கலாம். மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆவிக்குரியவர்களாக நடக்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் என்று எங்களுக்கு லிஸ்டை ஆண்டவர் போட்டு கொடுத்திருக்கார். அநேக சமயங்களில் நாங்கள் இந்த மாம்சத்தின் கிரியைகளை பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா இடத்திலும் அல்ல, பெரும்பாலான சமயங்களில் அதெல்லாம் நம்முடைய ஆத்மாவுடைய அதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஒரு முழுமையற்ற ஆத்மாவுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள். நாங்கள் அதனுடைய ரூட்டை நாங்கள் போய் பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வந்த ஏமாற்றங்கள், நாங்கள் வாழ்க்கையில் வந்த தோல்விகள், எதிர்பார்ப்புகள் நடக்காமல் போன காரியங்கள், மற்றவர்களால் ஏமாற்றப்பட்ட காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் தான் அதுக்கு ரூட் கோஸாக இருக்கிறது. அப்படியா இருக்கும்போது நாங்கள் ஆவிக்குரியவர்களால் நடக்க முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் தான் எங்களிடத்திலிருந்து வெளிப்படும். அப்படியாக மாம்சத்தின் கிரியைகள் எங்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடாது என்று சொன்னால், எங்களுடைய ஆத்மா அது முழுமை பெற்றதா இருக்க வேண்டும். அந்த திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான ஆத்மா நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த மாதிரி இருக்க முடியாது. அது மாற்றப்பட முடியும். அது ஆவியானவர் மாத்திரமே அந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய முடியும். அவர் அந்த கீலியாத்தின் பிசின் தைலம் போல இருக்கிறார். நம்முடைய காயங்களை கட்டக்கூடிய தேவன் அவராக இருக்கிறார். அவரிடத்தில் வரும்போது அவர் நொறுங்குண்ட ஆத்மாவை, நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆனால் நாங்கள் அவரிடத்தில் போக வேண்டும். என்னுடைய ஆத்மாவை முழுமையாக்கும் கர்த்தாவே, அப்படியானால் தான் நான் ஆவிக்குரியவளாக நடக்க முடியும், ஆவிக்குரியவனாக நடக்க முடியும். ஆத்மா எப்பொழுதெல்லாம் ஆவியை விட்டு அது மேலாக வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் நடக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் இடத்திலே வெளிப்பட தொடங்குகிறது. நாங்கள் ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஆத்மா ஆவிக்கு அடங்கி இருக்க வேண்டும். அது சப்டியூ பண்ணி இருக்க வேண்டும். எல்லாவற்றால் நம்முடைய ஆத்மா
நான் எப்போதும் மேலோங்கி இருக்கு, நாங்கள் ஆவிக்குரியவர்களாக வாழ முடியாது. அப்படி என்று சொன்னால் ஒரு காரியம், நம்முடைய சின்ஃபுல் நேச்சர். என்னுடைய தாயின் பாவத்திலே என்னை கற்பம் தரித்தார். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்முடைய ஜென்மத்து அந்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது மாற வேண்டும். அப்படி மாறிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆத்மா அது முழுமையடையும். ஆனால் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நடக்க முடியவில்லை, ஆவிக்குரியவர்களாக நடக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவில் எங்கே இடத்தில் ஒரு காயம் இருக்கு, நம்முடைய ஆத்மாவில் எங்கே உடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஃபிராக்ஷன் வந்திருக்கிறது, அது ஃபிராக்மெண்ட் ஆகி இருக்கிறது. அது எல்லாம் மென் பண்ணப்படும் போது அவர் நம்முடைய குயவனாய் இருக்கிறார். அவருடைய ஆத்மாவை சரிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனிடத்தில் வந்து நாங்கள் கேட்கும் போது அவர் நம்முடைய ஆத்மாவை முழுமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எப்படியாக ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் போது அவர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். மறுபடி நாங்கள் ஏதேன் தோட்டத்துக்கு போக வேண்டும். ஆண்டவர் அந்த சரீரத்தை மண்ணினால் உருவாக்கி அவருடைய சுவாசத்தை அங்கே ஊதும் போது அந்த மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். அந்த ஆத்மா முழுமையான ஆத்மா. அந்த ஆத்மாவில் எந்த நொறுக்குதலும் இல்லை, எந்த காயமும் இல்லை, எந்த ஃபிராக்ஷனும் இல்லை. அது முழுமையான ஆத்மா இருந்தது. இதை கற்பனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் அந்த தோட்டத்திலே குனிந்து அந்த மண்ணை பிசைந்து ஒரு சரீரத்தை உருவாக்கி அவருடைய நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதும் போது அங்கே ஆத்மா உருவாயிற்று. அந்த ஆத்மாவின் ஜீவ ஆத்மா ஆனான். அந்த ஆத்மா பூரணமான ஆத்மா. அதே நிலைமைக்கு நாங்கள் போக வேண்டும். மறுபடி ஏதேனுக்கு போக வேண்டும், போக முடியும். ஏனென்றால் பிந்திய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பாதையை திறந்து வைத்திருக்கிறார். நாங்கள் கேட்க வேண்டிய காரியம் எல்லாம் இதுதான். ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய சுவாசத்தை நாசியிலே ஊதும், உம்முடைய சுவாசத்தை நாசியிலே ஊதும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் ஊற்றும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆத்மாவை முழுமையாக்கட்டும். எப்படியாக அவன் ஜீவ ஆத்மா ஆனானோ அந்த ஆத்மா முழுமையா இருந்தது கர்த்தாவே. அதுல எந்த காயமும் இல்லையே, எந்த ஃபிராக்ஷனும் இல்லையே. அந்த காயமற்ற ஆத்மா, முழுமையான ஆத்மா எனக்கும் வேண்டும் கர்த்தாவே. அப்படியாக மறுபடி என்னை ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போகும். பிந்திய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவனுக்கு அந்த வழி திறக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாசியிலே உங்களுடைய சுவாசத்தை ஊதும், என்னை முழுமையாக மாற்றம் கர்த்தாவே என்று நீங்கள் சொல்லும் போது அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியாக கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.